தொடர்ந்து சமீப நாட்களாக நிறைய பேர் அதிமுகவிலிருந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. திமுகவுக்கு போறாங்க, தாவேகாவுக்கு போறாங்க, பிஜேபி கூட அப்பப்போ சில பேர் போறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏங்க 3 தேர்தலில் அவர் நிற்கவே இல்லைங்க. அப்புறம் கட்சியில் இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? ஆனால் போறாங்கங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். இவ்வளவு நாள் இருந்திருக்காங்கிறது தான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதில் யார் இருக்கிறாங்க? பழனிசாமி விட்டா, சி.வி. சண்முகம், அப்புறம் அந்த முனுசாமி, கேபி முனுசாமி, வேலுமணி, தங்கமணி கூட அந்த கட்சியில் இல்லையே, இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க தனியாக தானே இருந்துட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறைக்கு பயந்து வந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் உக்காந்துக்கிட்டு இருக்கான். இவர் காப்பாற்றுவாருன்னு அந்த நம்பிக்கை படிச்சாலும் விட்டு ஓட வேண்டியதுதான். என்னத்துக்கு இருக்கிறான்? தன்னை பாதுகாத்துக்கிறதா? இவரே வந்து ஏன் அமித்ஷா கிட்ட இருக்காரு பழனிசாமி? தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு இருக்காரு. அவ்வளோதான். தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு கட்சி பேரை வச்சுட்டு அவங்க சுத்துற ஒரு கூட்டம். அது அமித்ஷா சொன்னதை கேட்டுத்தான் ஆகணும். அவங்க கிட்ட போய் கொள்கைங்கிறதுலாம் என்ன? இன்னும் சொல்ல போனால் பழனிசாமி வந்து தேர்தலில் நிற்காதுன்னு சொன்னால் கையெடுத்து கும்பிட்டு ஓடி போயிடுவார். கிடைச்சவரில் லாபம் போயிடுவார். அதான் நிலைமை, உண்மையான நிலைமை அதுதான். கட்டாயத்துக்காக தான் வந்து அரசியல் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. தேவையே இல்லை, அவர் தேவையே இல்லை. இருந்ததை பாதுகாத்துக்கிட்டா போதுங்கிற நிலைமையில தான் அவர் இருக்கார். ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஏன் தாக்கு பிடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க அதிமுகவால்? மக்கள் செல்வாக்கு வளர்த்திக்கலைங்க. கலைஞருங்கிற வெறுப்பு உணர்ச்சியை தான் குழந்தைங்க. கலைஞர் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டாரு. அதை விட படுமோசமாக இந்த மாதிரி நடந்துக்குச்சு. கலைஞர் மேலே எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து 3% எவ்வளவோ போட்டாங்க. அவர் ஜெயிலுக்கு போகலையே. ஒரு சாதாரண டான்ஸு கேஸில் உள்ள போயிடுச்சு. நம்ம 3%காரர்களை காப்பாற்ற முடியலையே. பெரிய உலக மகா அறிவாளிகள்னு பேர் அவங்களுக்கு. அவங்க ஜாதியை சேர்ந்த பொண்ணை காப்பாற்ற முடியலையே அவங்க. அவ்வளோதான். அதனால தான் கலைஞருடைய சாமர்த்தியத்துக்கு முன்னாடி நிற்க முடியல. கலைஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு கலைஞரால் வளர்க்கப்பட்ட அப்போ திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. அண்ணா திமுக அது அட்ரஸே இல்லை. 3%காரர்கள் ஆதரிக்கப்பட்ட கட்சி அது. எங்கே இருக்குது? அத்தனை மீடியாக்களும் அவங்க பின்னாடி தானே இருந்தது. இன்னைக்கு எம்ஜிஆரை பற்றி கமெண்ட் அடிச்சாக்கா வாய திறக்கிறதுக்கு யாரும் இல்லையே. ஆயிரக்கணக்கான கமெண்ட் வருது. அவரை பற்றி ஏவிஎம் குமரன் சொல்கிறார். ஏவிஎம் படத்தை ஏவிஎம் ஸ்டுடியோனுடைய அதிபர் குமரன் சொல்கிறார். அன்பேவா படத்தில் அவர் எம்ஜிஆரை புக் பண்ணிட்டு பட்ட அவஸ்தையை பற்றி பேட்டி கொடுக்குறாரு. என்ன அண்ணா அவஸ்தைப்பட்டார் அந்த மாதிரி ஆள். இன்னைக்கு அவரால் சொல்ல முடியுது. அன்னைக்கு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படி இருந்தார் அவர் பயந்து மரியாதை கொடுத்த ஒரே ஆள் அண்ணா. வேறு யாருக்கும் எம்ஜிஆர் பயப்படவே இல்லை. அண்ணாவை எடுத்து மறைச்சி விட்டாரு. என்கிற பயப்பட சுத்தமாக 3 ஷோவில் டப்பா கண்டுச்சு. ஓ, அண்ணாவை தான் நம்ம காலி பண்ணிடுவாங்க. கட்சி தொண்டை போகலைங்க. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது நம்ம படம் ஒன்று நம்ம கட்சியில் இருந்தால் தான் படம் ஓடுங்கிறது அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்காக அவங்க இருந்தார். என் கடமை படம் ஃபெயிலியர் ஆன படம். அற்புதமான படம், அருமையான பாடல் எல்லாம் போச்சு. அண்ணா என் தலைவர் கலைஞர் காமராஜர் என் தலைவர் வழிகாட்டி அப்படின்னார். அப்படியே காங்கிரஸுக்கு போயிட்டான்னு விட்டான். ஃபர்ஸ்ட் ஷோ ஹவுஸ்ஃபுல், செகண்ட் ஷோக்கு தேட்டர் காலி, 3வது ஷோக்கு படம் அவுட். பாவம். மன்னாதி மன்னன், அன்பு போன்ற படங்களெல்லாம் எடுத்த நடேஷ் ஆர்ட் பிக்சர், அந்த நடேசன் அதோட அவர் செத்து போனார் அந்த படத்தோடு. அண்ணாவை எதிர்த்து ஒரு வார்த்தை சொன்னார். கட்சி விட்டு போயிட்டாருங்கிற மாதிரி சொல்லிச்சு. எம்எல்சி பதவியை ராஜினாமா பண்ணார் அண்ணாவை ஏற்றுக்கிட்டு. அடுத்த செகண்ட் ராஜினாமான்னு காலையில் 10 மணிக்கு செய்தி. அன்றைக்கு காலையில் மார்னிங் ஷோ என் கடமை கிரவுண்ட் டாக்கீஸில். நான்லாம் வாங்கி வச்சிருந்த டிக்கெட்டு. ராஜினாமா பண்ணிட்டு எம்ஜிஆர் கட்சி விட்டு போயிட்டாருனாங்க. சின்னதுரை என்னுடைய கிளாஸ் பண்ணு. அப்படியா? இவன் படத்துக்கு அவன் வந்து டிக்கெட்டு கிழிச்சு போட்டேன். அவ்வளோதான். மேண்டி ஷோக்கு ஈக்காக்கல. 3வது ஷோ படம் காலி ஒரே நாள். அப்புறம் தான் புரிஞ்சிக்கிச்சு. மரியாதை காரணம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அண்ணா கிட்ட மப்புக்க போகுது. கட்சி இல்லைன்னா நம்ம இல்லைன்னு அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. கலைஞர் எதிர்ப்பு நேரத்தில் வந்து கலைஞருடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் கட்சி ஆரம்பித்தார், தப்பிச்சார். இன்னைக்கு கலைஞர் இல்லை, எம்ஜிஆர் இல்லை, அப்புறம் அந்த அண்ணா திமுக எதுக்கு?
ஸ்டாலினை கட்டி காப்பாற்றி கூப்பிட்டு வச்சாரு. இன்னைக்கு அவங்க தான் ஆட்சியில் இருக்காரு. நீங்கள் அதையெல்லாம் அடிக்கணுன்னாக்கா தேர்தல் ஆணையத்தை வச்சா தான் முடியுங்கிறத பீகாரில் பண்ணாங்க, பீகாரில் நிரூபிச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அவ்வளோ. இவ்வளவு வேகமா அதிமுகவுடைய அந்த செல்வாக்கு சரியுது. ஆரம்ப காலத்துல எப்படி சார் அது கூடுச்சு? கலைஞர் சில தவறுகள் பண்ணாருங்க. அன்னைக்கு வந்து வாரிசு அரசியல் வந்து பெருசா பண்ணாங்க. அதுதான் பெரிய இதாக காரணமா இருக்கு. இந்த வாரிசு அரசியலை பேசி பேசி எல்லாம் அன்னைக்கு இருந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆர் படத்துக்கு போனாக்கா அவர் வள்ளல், அதை திருப்பி நம்ம கொடுத்துருவாருங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சாங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நடிகர் பாலாஜி நாகேஷும் ஒரு ஒரு வண்டி கெட்டு போயிருந்த போது ஒரு வீட்டில் உட்காந்துருந்தாங்க. அவங்க வீட்டில் காஃபி எல்லாம் கொடுத்தாங்க. குடிச்சுட்டு அந்த வண்டி ரிப்பேர் ஆன உடனே போகும்போது ஒரு 100 ரூபாய் கொடுத்தாங்க. நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி என்ன சொல்லிச்சு, எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் தான். அப்போ நீ கொடுக்காம போக மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். பாலாஜி வாயை திறந்து ஏதோ சொல்றதுக்கு நாகேஷ் தட்டி கொடுத்து வா பேசாம வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து காரில் உட்காந்துட்டு யார் கொடுத்தாலும் நீ எம்ஜிஆர் கொடுத்ததா சொல்லி கிளப்பி விட்டுருக்காங்க. நீ சிவப்பா இருக்கிற நீ ஒன்று எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு அது போயிடுது. நீ போய் பாலாஜி நம்பாத, நீ எம்ஜிஆர் தான் சொல்லு, பேசாம வாங்க. அப்படிப்பட்ட 3% காரங்களாக தலையில் தூக்கி வைத்து ஆராதிக்கப்பட்ட ஒரு எம்ஜிஆர். அப்படி தான் அவர் வாழ்ந்தார். அப்படி தான் ஒரு தடவை ஒரு இதுக்கு வந்து சொல்லும்போது ராஜாஜி தலைமை வைக்கும் போது எம்ஜிஆர் வந்து பணம் கொடுக்குறேன்னாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டார் பேப்பரில். ராஜாஜிக்கு பதில் கொடுத்தாரு, கொடுத்துட்டு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னார். அனௌன்ஸ் பண்ணிட்டு நிற்காதீங்க, நீங்கள் இன்னும் கொடுக்கலங்கிறத நான் வெளியில் சொல்லிடுறேன்னு இது பண்ணிட்டார். அப்படியெல்லாம் தான் நடந்தது. இப்படி பிரமாதம் பத்திரிகைகளை ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி டிஜிட்டல் மீடியாலாம் இல்லை, நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் இல்லை. அதெல்லாம் ஓட்டவர் தான். கலைஞர் போயிட்டதுக்கப்புறம் அவர் தேவையில்லையே. கலைஞர் வழங்கினார், முடிஞ்சு போச்சு. அவருடைய அரசியல் முடிஞ்சு போச்சு. ரெட்டை இலையில் சின்ன வாங்கினாலே வெற்றி இருந்த காலம் போய் 10 தோல்வி பழனிசாமி பண்ணிவிட்டாரு. கடைசி 3 தேர்தல் நிற்காம விட்டார். அவ்வளோதான். இப்போ அதிமுகவில் இருக்க மெயின் பிரச்சனை தலைமை சரியில்லாதான் காரணம். தலைமை சரியில்லை. அதனால தான் இப்போ சொல்கிறேன். இப்போ செங்கோட்டையை போய் அந்த தாவேக்கால உள்ள நுழைஞ்சாருன்னா விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு வச்சு அவர் தன்னுடைய செல்வாக்கை வளர்த்திக்கிட்டு பெருசாக வரணும். அவரை நம்பி அதிமுக தொண்டர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக வெற்றி பெற்றார் இல்லைங்களா? அது வந்து அந்த மாவட்ட நிர்வாகி தலைவர்களோட செல்வாக்கா இல்லை ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கா? அவர் ஆளுகளை தாங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லை, இப்போ செங்கோட்டையின் பகுதியில் இப்போ செங்கோட்டையின் ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு, அது மாதிரியா? இல்லை ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி ஃபேஸுக்கு எடப்பாடி பழனிசாமி தான். அதுதான் 10 தோல்வி பழனிசாமி பேர் வாங்கியது. அப்புறம் இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? இன்னும் எதாவது சொல்லணுமா? இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா? இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு? 10 தோல்வி எலெக்ஷன்லையும் தோக்கடிச்சிட்டாங்க. அப்பவும் நீங்கள் நம்பாம அவருடைய செல்வாக்கான்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது? அவர் செல்வாக்கை திட்டவட்டமாக நிரூபிச்சிருக்காரு. நீங்கள் நம்மள போங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்காருங்களா சார்? அது எதிர்கட்சி தலைவருங்கிறது இப்போ நியமிக்கிறதுங்க. அந்த தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையம் கரெக்டாக 60 பேர் வெற்றி பெற்ற எதிர்கட்சி தலைவர் கரெக்டாக 60 சீட்டு வெறும் அந்த அவருடைய ஏரியாவில் மாத்திரம் ஜெயிக்கிறார். வட மாவட்டங்கள்ல இல்லை, தென் மாவட்டங்கள்ல இல்லை, கரெக்டாக கொங்கு மண்டலத்தில் மாத்திரம் ஜெயிக்கிறார். 60 பேர் அதே ஊர். கள நிலவரம் என்னன்னு அமித்ஷாவுக்கு தெரிய வேண்டி வந்தது. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது நாம் இல்லைன்னா பழனிசாமி இல்லைங்கிறத அவருக்கு தெரிஞ்சது. விட்டுட்டாங்க. திமுக ஜெயிச்சு வந்துருச்சு, ஃபுல்லாக வந்துருச்சு. ஆக மக்களுடைய மனப்பாங்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பழனிசாமி இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதிமுக இல்லைங்கிறது வெட்டவெடிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய செல்வாக்கு, அமித்ஷாவுடைய செல்வாக்குனால தாங்க இன்னைக்கு அவர் இருக்காரு. ஒரு போராட்டம் நடத்தல, உண்மை நடத்தல. கடைசியில் அவர் சொன்னதுக்காக ஒரு ரோட் ஷோ போனார், ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனீங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் அடிக்கடி பொதுக்கூட்டம் நடத்த வேணாம்? நடத்தி இந்த தவறுகள் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்க வேணாம்? செய்யலைன்னா கூட செஞ்சதான் சொல்லணும் இல்லை. அவன் தானே எதிர்கட்சியாக இருக்க முடியும். ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருந்தாருங்க. கோபேக் மோடி நின்னார்ல. அந்த தைரியம் உனக்கு இல்லை. கோபேக் ஸ்டாலின் சொல்லியிருக்கணும் இல்லை, நடத்தலையே. உன்னை பாதுகாத்துக்கிறதுல தான் இருந்தீங்க ஒழிய கட்சியை நடத்தலையா? ரெட்டை இலை சென்னை கிடைச்சா வெற்றி இதை கந்தலாக்கி ரெட்டை இலையை குப்பை இலையாக்கி போச்சே. அந்த சின்னத்தை கொடுத்தாச்சு, கட்சி கொடியை கொடுத்தாச்சு, ஆஃபீஸை கொடுத்தாச்சு, நீதான் உண்மையான அதிமுகங்கிற தேர்தல் அங்கீகாரமும் கொடுத்தாச்சு. அதையும் வச்சுக்கிட்டு இத்தனையும் வச்சுக்கிட்டு 10 இடத்துல தோற்று போகிறேன். கடைசி 3 எலெக்ஷன் நிற்காம விட்டுட்டேன். அப்புறம் என்ன தொண்டை உங்கள்கிட்ட எப்படி இருப்பான்?
என்றைக்கோ ஒரு நாள் எலெக்ஷன் நிற்பேன், நாமளும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகலாம், எல்லாம் ஆகலாம், ஏதோ பஞ்சாயத்து ஏதோ தலைவர் ஆகலாம், முனிசிபல் சேர்மன் ஆகலாங்கிற எண்ணத்தினால தான் நான் அரசியலுக்கு வர்றான். அது தேர்தலே நிற்கலன்னா அப்புறம் உன் கூட எவன் இருப்பான்? அன்றைக்கே போயிட்டான். பெரிய ஒண்டியாடு. உன் கூட யார் இருக்கிறா? சிவி சண்முகம், கேபி முனுசாமி தவிர வேறு யார் இருக்கிறா உங்ககிட்ட? அனாதை தானே நீ. எடப்பாடி பழனிசாமி என்ன குறை இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறை ஒன்றும் இல்லை, பாரு விட்டா அவர் ஓடிடுவார். அவர் அரசியல் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கட்டாயத்தின் பேரில் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. விட்டிங்களா? கட்டாயத்தின் பேரில் விட்டு ஓடினாக்க மாட்டிக்க போறாங்கிற பயத்தில் தான் பேசாமல் இருக்காரு. அமித்ஷா அவரை விட மாட்டேங்கிறார். இப்போ ஏறத்தாழ கை விட்டுட்டது தான் கணக்கு. இப்போ இன்னைக்கு செங்கட்டோட கூட்டு வந்தாரோ அப்பயே இருக்காரு. இன்னைக்கு அமித்ஷா, இன்னைக்கு இவர் பழனிசாமி ஒன்றும் இல்லை, டம்மி தான். என்ன அதிமுக கதையே முடிஞ்சுதுங்களா சார்? அதிமுக இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, என்னவா இருக்குதுன்னு சொல்லுங்க. இல்லையா? நடந்த இடைத்தேர்தல் அத்தனையும் தோத்துருக்காங்க. இரண்டாவது இன்னைக்கு தாவேகா காரரை கொடி பிடிச்சிட்டு பழனிசாமி கூட்டத்தில் நிற்கிறான்னா என்ன ஆச்சுங்க? அதை விட ஆச்சுங்க உண்டா? நீ எப்படி இருந்த ஆடு? கடைசியில் நேற்று ஒரு பையன் கட்சிக்காரர் வந்தாக்க அவர்கள் எங்களோட இணைந்து விட்டார்கள் ஜம்பமா டிவி தலைவராக தான் கேட்டார். வெக்கமா இல்லையா உனக்கு? அந்த தொண்டர்களை அடிச்சிருக்க வேணா. எப்படி என் கட்சியில் உங்க கொடியை கொண்டு வச்சிருக்கேன்னு அடிச்சிருக்க வேணா. மாநிலத்தையும் பல தடவை ஆண்ட ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தொண்டர்களை அடிச்சு ஓச்சிருக்க வேணா. புதுசாக வந்த ஆளுக்கு நீ எப்படா உள்ள வரலாம் அடிச்சு ஓச்சிருக்க வேணா. ஏன்னா தொண்டை அவன் தொண்டை இல்லை, கூட்டு வந்த ஆள். அவனுக்கு சொல்லியிருக்கணும், அந்த மாதிரி அடின்னு சொல்லியிருந்தா தான் அவன் செய்வான். அதுக்கு அவனுக்கு காசு கொடுக்கணும். கூட்டி வந்த ஆள் அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேசப்பட்டான். இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தோல்வியே சந்திச்சுட்டு இருக்காருன்னா கட்சிக்குள்ள இருந்து ஒரு எதிர்ப்பே கிளம்பாதீங்களா? கட்சியில யாராவது இருந்தா தானே எதிர்ப்பு இருக்கிறது. கட்சி நல்லா இருந்தா தாங்க எதிர்ப்பும் ஆதரவும் இருக்கும். கட்சிக்குள்ளார பிளவே இல்லைன்னாக்கா கட்சி தலைமை யாரும் கவனிக்க கூட இல்லைன்னு அர்த்தம். கட்சியில பிளவு இருக்குதுன்னா எப்போ வரும்? நீ மாத்திரம் ஆட்சிக்கு வந்துடுறா, நான் வரக்கூடாதான்ற வருவோங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் கட்சிக்குள்ளார சண்டை வரும். வரவே மாட்டீங்கன்னா எவன் என்னது பண்ண போறான்? ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. ஓ கட்சி பன்னீர்செல்வம் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்றது? 3 தடவை பதவி கொடுத்தாச்சு, வச்சுக்க தெரியலையே. அதனால தான் அவருக்கு சார் அவர் நேர்மையா நடந்திருக்காரு சார். அதெல்லாம் நீங்க என்னவோ காரணம் சொல்லுங்க. அரசியல கொடுத்த பதவியை தக்க வச்சுக்க தெரியாத அரசியலுக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். பழனிசாமிக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தது. ஆனா அவருக்கு அமித்ஷாங்கிற ஒரு பேக்ரவுண்ட் இருந்து, அதனாலதான் அவர் தப்பிச்சாரு. அந்த அமித்ஷா பேக்ரவுண்ட் பன்னீர்செல்வத்துக்கு அவர் தான் இருந்திருப்பார். ஏன்னா பன்னீர்செல்வம் சில சமயங்களில் சுயமா சிந்திக்கக்கூடியவங்கிறதுனால தான் அமித்ஷா அவர் இது பண்ணல. கொஞ்சம் கூட யார் சுயமா சிந்திக்காம சொன்ன பேச்சை கேட்கக்கூடிய ஒரு ஆளுங்கிறதுனால தான் சசிகலா பழனிசாமி தேர்ந்தெடுத்தாங்க. சுயமா இது. ஆனா இந்த மாதிரி ஏமாந்துருச்சு. அமித்ஷாங்கிற ஒரு ஆள் டக்குன்னு இவ்வளவு நல்ல அடிமை வேற சசிகலா கிட்ட விடக்கூடாது, தாங்கிட்ட அவர் எடுத்துக்கிட்டார். சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் இருந்த அத்தனை காலமும் அமித்ஷா சொன்னதை அப்படியே சிறமேற்றாங்கி செஞ்சு கொடுத்தாரு. நீட்டா கொண்டா ஜிஎஸ்டியா நானாச்சு என்ன அப்படித்தானே போனார். அதிமுக அழிதுனா உங்களை போன்றவர்களுக்கு வருத்தமா இல்லையா? நிச்சயமா. திராவிட இயக்கத்தை இப்படி காலி பண்ணிட்டாங்களே இருந்தது. எனக்கு எம்ஜிஆர் மேல சில இதெல்லாம் உண்டு, ஜெயலலிதா மேலே உண்டு, சில விமர்சனம் ஆதரவுகள்லாம் உண்டு. எம்ஜிஆர் திமுக செல்வாக்கு இழந்துக்கிட்டு வந்துக்கிட்டு நேரத்தில் காங்கிரஸ் எதிர்பார்த்தாங்க. அதை வரவிடாம அதிமுக ஆரம்பிச்சு காங்கிரஸை வரவிடாம பண்ணது எம்ஜிஆர் தான். திண்டுக்கல் தேர்தலில் இந்திரா காந்தி தான் பண்ண முட்டாள்தனத்தை அவதான புரிஞ்சுக்கிட்டாங்க. அழிந்து போயிருக்க காமராஜர் தானே சொன்னார், அது தானா அழிஞ்சு போயிருக்கையா, இந்த ஆளை பிரிச்சு விட்டு இந்த ஆள் கட்சியை கொண்டு போய் காப்பாற்றி விட்டான். அதுக்கப்புறம் காங்கிரஸுங்கிறது இல்லாம போயிடுச்சு. அன்னைக்கு அவர் கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைச்சுக்கிட்டு போய் இந்திரா காந்திக்கு அகேன்ஸ்டா நின்றுட்டார். தான் தலையை கொள்ளிக்கட்டை எடுத்து தான் தலையில் தானே சொரிஞ்சுக்கிட்ட மாதிரி எம்ஜிஆர் இருக்கிற ஒரு ஆளை இது பண்ணாக்க திமுக அழிஞ்சுன்னு நினைக்க போய்
கடைசியில் திமுக ஸ்ட்ரெங்தன் பண்ணி திராவிட இயக்கத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணி 2 பேரும் அவர் ஒரு பக்கம் எதிர்கட்சி அவர் உட்காந்துட்டாரு, ஆளுங்கட்சி அவர் உட்காந்துட்டாரு, திராவிட இயக்கத்துக்கிட்டே கட்சி தமிழ்நாடு வந்துருச்சு. அப்படித்தானே வந்தது தமிழ்நாடு. எதிர்கட்சியும் நானே, ஆளுங்கட்சியும் நானே, 2 பேத்துக்கு அண்ணா தான் தலைவர். காங்கிரஸ் தேசிய இயக்கங்கள் அதோட காலி முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆரம்பிக்கிற கூட வந்து திராவிடன் பேரை வைக்க வேண்டியது நிலைமைக்கு போயிட்டாங்க. அதுதான் அந்த சாமர்த்தியம், அதான் அவர் பண்ணார். அதே மாதிரி 50% இருந்த இடஒதுக்கீடு வந்து 65% மாத்திச்சு இந்த அம்மா. ஒரே நாள்ல இந்து பத்திரிகையுடைய எடிட்டரா இருக்கிற ஒரு ஐயங்கார உள்ள தேடிடுச்சு ஜெயில. அடுத்த நாள் காஞ்சிபுரத்து ஐயர் ஜெயந்தர அந்த ஆளை உள்ள தேடி பிடிச்சு கொலை கூட்டத்தில். அன்னைக்கு போனதானே காஞ்சிபுரம், இன்னைக்கு ஒன்று வரலீங்க. இந்தியாவுடைய அரசியல் இது விளையாட்டில் மைய புள்ளியாக இருந்த ஒரு காஞ்சி படம் காணாமல் போயிடுச்சில்ல. அந்த சாமர்த்தியம் ஜெயலலிதாவில் முடிஞ்சது. அதனால தான் நாங்கள்லாம் வந்து சமூக நீதி காத்த வீராங்கனே இப்போ வீரமணி ஐயாவை அந்த மானுக்கு டைட்டில் கொடுத்த காரணம். இந்த 2 காரணத்தினால தான் நான் ஜெயலலிதாவை நான் முழுக்க சப்போர்ட் பண்ணோம்.